ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆண்ட்ரி பெல்லோஸ் அவர்கள் கசகஸ்தானுக்கு வருகை. எதற்காக? எஸ்சிஓவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸோட மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நடக்க இருக்கு. ரஷ்யா சார்பா ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அங்கே வருகை. ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இங்க வர்றதுக்கு முன்னாடி ஆண்ட்ரி பெல்லோஸ் அவர்கள் நார்த் கொரியாவுக்கு போயிருந்தாரு. அங்க இருக்கிறவங்களுக்கு ஆர்டர் ஆஃப் மெரிட், கரேஜ், கர்ஸ்க் பகுதியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, நார்த் கொரியால இருந்து அவங்களுக்கு பாராட்டு மலையில நனைய வச்சுட்டு அங்க சில விஷயங்கள்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நேரா கிளம்பி, அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு நாட்டுக்கு போறாரு அப்படின்னா லேஸ்ல இந்த விஷயங்கள் நடக்காது. அங்க பல விஷயங்கள், அது இக்கட்டான சூழ்நிலை. இந்த டைம்ல டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் மீட் பண்றாங்க அப்படின்னா குரூஷியலான ஒரு மீட்டிங்கா இருக்கும். மிக முக்கியமான ஒப்பந்தங்கள்லாம் இருக்கலாம் டிஃபென்ஸ் ரிலேட்டடா. அதான் சொல்ல வரேன். ஸோ நார்த் கொரியால இந்த மீட்டிங்கை முடிச்சதுக்கு அப்புறமா கிளம்பி தலைவர் எங்க வாராரு? கிர்கிஸ்தானுக்கு வராரு. கசகஸ்தான், கிர்கிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் எல்லாம் ஒரே பேர்ல இருக்கனால கொஞ்சம் கிர்கிஸ்தானுக்கு வராரு. ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஷாங்காய் கோஆபரேஷன் மீட்டிங் பண்ண போறாங்க. ஸோ எஸ்சிஓ அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன தோணும்? கிர்கிஸ்தான், ரஷ்யா, சைனா, ஈரான், ஸோ இது போல நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க டெலிகேஷன்ல இருப்பாங்க. கிர்கிஸ்தான், கசகஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இது போல நாடுகள் அங்க வராங்க. யாரெல்லாம்? டிஃபென்ஸ் மினிஸ்டர்லாம். இப்ப இந்த சமயத்துல நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் அங்க போறாங்க. ஏன்னா நம்மளும் எஸ்சிஓல ஒரு மெம்பர் இல்லையா? இது ஒரு மிக முக்கியமான ஈவெண்ட் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள். இக்கட்டான சூழ்நிலை, ஈரான் போர்ல இருக்கக்கூடிய ஈரான்ல இருக்கக்கூடிய டெலிகேஷன் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சைனா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இப்ப சைனாவுக்கு செக் வச்சிருக்கிறாங்க ட்ரம்ப் அவர்கள். இப்ப சைனா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அடுத்தது நம்ம தான் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்டோட கருத்துக்கள். ஸோ நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பண்ண பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆல்ரெடி குறி வச்சிருக்க ரஷ்யா. ஸோ அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா தான் அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, நாட்டோ ரஷ்யா, அது எப்போ வேணாலும் ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் ஏர் பேட்டில்லாம் ஆரம்பிச்சிருச்சு நாட்டோக்கு ரஷ்யாவுக்கும் அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. அது அடுத்தது பேர்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். என்னன்னா, இந்த ட்ரோன்கள் போகிறது வருது அப்படிங்கிறது போல ரஷ்யா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மெயினான விஷயத்துக்குள்ள வரலாம். ஸோ இப்போ இந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், அதுவும் குறிப்பா இக்கட்டான சமயத்துல இப்ப இங்க உட்காந்து பாக்குறாங்க, பேசுறாங்க. ஸோ இந்த டைம்ல என்ன முடிவுகள் எடுக்கப்படும்? ஏன்னா எக்கனாமிக்கல் கோஆபரேஷன், ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய நாடுகள் எஸ்சிஓ நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சு செயல்படணும். இன்கேஸ் ஆஃப் எக்கனாமிக்கல் வார், நேவல் பிளாக்கேடு, இது போல விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நாடு என்ன முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. இத ரெண்டு வகையில பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து பண்ணா அது ஸ்டாண்ட் எடுக்கணும், அதெல்லாம் ஒரு சைடு, அதை விட்டுருங்க. பட் ஆனா இந்தியாவுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிவரேஜ். எப்படி அப்படின்னா, சைனா, ரஷ்யா, ஈரான் 3 நாடுகள் இங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. 3 நாடுகளுக்குமே அமெரிக்கானால தொல்லை. இந்த 3 நாடுகள் நம்மளுக்கு அழுத்தங்கள் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் வருது இல்லையா? அங்க ஒரு டாட். இப்போ அமெரிக்கா நம்மளுக்கு ஆல்ரெடி அழுத்தங்கள் கொடுக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இங்க ஒரு டாட். இப்ப எஸ்சிஓலையும் இருக்கிறதுனால, குவாட்லையும் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு லிவரேஜ். அதான் அவங்களும் நம்மளை பிடிச்சி இசுக்க முடியாது, இவங்களும் நம்மளை பிடிச்சி இசுக்க முடியாது. ஏன்னா இஸ்குறாங்கன்னா வேற சைட் போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு லிவரேஜ் இந்தியாவுக்கு கிடைக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இந்த ஒரு காரணத்தினாலேயே பெரும்பாலும் இந்த பிராந்தியத்துல பெருசா நம்மளுக்கு எகெயின்ஸ்டான ஒரு மூவ் யாராலையும் செய்ய முடியாது. அட் த சேம் டைம் நம்மளுக்கு இதனால ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்ற கேள்விகள். எக்கனாமிக்கல் ரீதியா ஸ்டெபிலிட்டி, எனர்ஜி செக்யூரிட்டி, டிரான்சிட் காரிடோர், ஸோ இது போல விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதனால நம்ம எஸ்சிஓக்கும் உதவுற மாதிரி இருக்கும், அமெரிக்காவுக்கும் உதவுற மாதிரி இருக்கும். எப்படி, என்ன சொல்றா ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா? எனர்ஜி காரிடோர் எங்களுக்கான செக்யூரிட்டி அப்படிங்கிறது போல நம்ம பேசும்போது அமெரிக்கா நம்மளுக்கு வரக்கூடிய கப்பல்கள் மேல கை வைக்க மாட்டாங்க. அப்படி வச்சாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஆதரவா போயிடும். இந்த பிராந்தியத்துல அவங்களுக்கு பெரும் பிரச்சனையா மாறிடும். இந்த ஒரு காரணத்தினால அமெரிக்கா நம்மள ஏதாவது தொடுவாங்களா? தொட மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? எஸ்சிஓட எனர்ஜி செக்யூரிட்டி, அவங்களோட வர்த்தகத்துக்கு நம்ம உதவிகள் செய்யலாம். நம்மளுக்கு இங்க ஒரு லிவரேஜ் கிடைக்கும். இதனால அமெரிக்கா காண்டாவாங்களா? ஆகலாம். ஸோ அதனால குவாட் ரிலேட்டடா குவாட் நாடுகளுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான எக்கனாமிக்கல்
ரீதியா டைஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமோ அது போல செய்யலாம். ஸோ இதனால எக்கனாமிக்கல் பவர் ஹவுஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாடு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்மளோட அரசாங்கம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. இந்த இடத்துல எப்படி அவங்க கையாள போறாங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயமே. இப்போ எஸ்சிஓ மீட்டிங் நடக்க இருக்கு. இதோட இதுல சைன்லைன்ஸ் மீட்டிங் வந்து பண்ண ரஷ்யா பல நாட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டரோட பேச போறாங்க. அது போல பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஏதாவது மிக முக்கியமான விஷயங்கள் நடக்குது, ஏதாவது சாராம்சம் இருக்கு, இல்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான இதுன்னா அடுத்தது பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் இந்த மீட்டிங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற பலரோட கருத்துக்கள். எஸ்சிஓ மீட்டிங் கிர்கிஸ்தான் நடக்குது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா இதுல ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்ட்ரக்சர் ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதனால பெருமளவுல பாதிப்படைஞ்சிருக்கு. இந்த நம்ம பாதிப்படைஞ்சிருக்கிற டெரரிஸ்ட்னால. அதனால நம்மளோட இன்வால்மெண்ட் இதுல அதிகப்படியா இருக்கு. எந்த நாட்டுக்கு தீவிரவாத பிரச்சனைனாலும் நம்மளோட உதவிகள், நம்மளோட இன்வால்மெண்ட்ங்கிறது இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ மாலி, நிஜர், புர்கினா ஃபேசோல ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தது. ரஷ்யாக்குள்ள தீவிரவாத தாக்குதல் நடக்குது. நம்மளுக்கு தீவிரவாத தாக்குதல் சமீபத்துல கூட வந்து பகல்காம் பார்த்திருக்கோம். இது போல காரணங்கள்னால டெரரிஸ்ட், ஆன்டி டெரரிஸ்ட் அப்படிங்கிறதுனால இங்க ஒரு கோalition உருவாகுமா? அதுல நம்மளோட பங்கேடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதோட பல்வேறு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல பேசலாம். ரஷ்யாவும் இதுல நம்மளும் பேசலாம். பல்வேறு விஷயங்கள் இதுல நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நடக்குதுன்றதை அடுத்தது போயில பார்க்க ஆரம்பிக்கும். இது மிக முக்கியமான மீட்டிங் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அப்படியே நேர அமெரிக்காவுக்கு வரலாம். அமெரிக்காவோட கன்சியூமர் சென்டிமெண்ட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, 75 வருஷம் வரலாறுலயே 75 வருஷம் இல்லாத அளவுக்கு வஸ்டான ஒரு சுச்சுவேஷன் 2008 2020 தாண்டி வேர்ல்டு வார் 2 அளவுக்கு, த கிரேட் டிப்ரெஷன் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்சியூமர் சென்டிமெண்ட் போயிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஏன்னா பர்ச்சேஸ் பவர் அப்படிங்கிறது வந்து அமெரிக்கால ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கறத மதிப்பிடுறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்போ பர்ச்சேஸ் பவர் கம்மியா இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கெல்லாம் வேலை இருக்காது, வேலை செய்ய முடியாது. ஸோ வேலைக்கு ஆளுங்களுக்கு சம்பளம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ரொடக்ஷன் கம்மியாகும். ப்ரொடக்ஷன் கம்மியாச்சுன்னா வேலை இருக்காது, வேலை இல்லை அப்படின்னா திரும்பவும் மக்கள் ஏழ்மைக்கு போவாங்க. திருப்பி இது ஒரு பெரும் சர்க்கிளா போயிட்டு எக்கனாமி பாதாளத்துக்கு போகும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். இப்ப இங்க யாரு கூடுறா? எஸ்சிஓ கூடுறா, ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். இப்ப இங்க மீட்டிங் கூடும்போது இதை எதிர்கொள்றதுக்கான வழிகள்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஓ நாடுகள் இருக்குமா அப்படின்ற கேள்விகள். ஏன் அப்படின்னா இப்போ அமெரிக்காவோட டாலரை யாரு, அமெரிக்காவோட இந்த கடன் பத்திரங்கள் யாருக்கிட்ட அதிகமா இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி எல்லாம் நாடுகள் கிட்ட இந்த கடன் பத்திரங்கள் இருந்தது, அமெரிக்காவோட கடன் பத்திரங்கள் இருந்துச்சு. அது எல்லாமே அமெரிக்கா மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை, நம்பிக்கை. அமெரிக்க டாலர் வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகளும் யூஸ் பண்றாங்கன்னா அதோட நம்பிக்கை. இப்ப அதிகப்படியான அமெரிக்காவோட பாண்ட்ஸை யார் வச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா கேமன் தீவுகள், கியூபாக்கு கீழே இருக்கக்கூடிய ரொம்ப குட்டி தீவுகள். இது பிரிட்டிஷ் டெரிட்டரி தான். ஒரு நாடு வாங்கி பேர் சொல்லி அவங்க ட்ரெஷருக்கெல்லாம் போட்டு வாங்கிக்கலாம், இது போல செஞ்சுக்கலாம். முன்னாடி எல்லாம் சீனா அதிகமா வச்சிருந்தாங்க, ஜப்பான் அதிகமா வச்சிருந்தாங்க, இந்தியா வச்சிருந்தாங்க அப்படிங்கறத போல பார்த்துட்டு இருந்தா குட்டி குட்டி தீவுகள், அதுவும் கையகப்படுத்த தீவுகளோட கையில அமெரிக்காவோட பாண்டுகள் மாறுது. இதுதான் வேடிக்கைன்னு பார்த்தா மற்ற நாடுகளை கம்பேர் பண்றதை விடவும் பிரைவேட் இன்வெஸ்டார்ஸ் அப்படிங்கிற இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட நாட்டோட கடன் பத்திரங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்காவோட ட்ரெஷரி தரப்புல இருந்து வெளியிட்டிருக்காங்க. இது வரலாறுல முதல் முறை. அதாவது இது ஒரு மேட்ருக்கு ஒரு சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ அமெரிக்கான்ற ஒரு நாடு வரி வசூல் பண்ணுது தான் மக்கள் கிட்ட, பிரஜைகள் கிட்ட. அந்த வரி இன்வெஸ்ட் பண்ணப்பட்டு அது மக்களுக்காக யூஸ் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. இப்ப கடன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால அதுல கடன் கட்டுறதுக்கு போகுது அப்படின்னா அந்த கடன் கொடுத்தவர்கள் யாருன்னா அங்க இருக்கக்கூடிய பணக்காரர்கள். அப்படிங்கும் போது பணக்காரர்களுக்கு கீழே மக்கள்கள் இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. முன்னாடியெல்லாம் அது வேற மாதிரி அப்படி இப்படி போகலாம். இப்பெல்லாம் வந்து பணக்காரர்கள் வீட்டு முன்னாடி வந்து நின்று வரி உடுக்கலையோ வரி அப்படிங்கறது போல கேட்பாங்களா அப்படிங்கிற போல கேள்வி எல்லாம் வரும் இல்லையா, பல்வேறு வகையில யோசிக்க தோணுது இல்லையா. அது எப்படி ஒரு நாட்டோட
கடன் பத்திரம் தனிநபர்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும். தனியார் கம்பெனிக்கோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்தா அது சேஃப்டியா, செக்யூரிட்டியா? அப்புறம் நாட்டு மக்கள் கிட்ட எல்லாம் போய் கடன் கொடுத்தவன் சும்மாவா இருப்பான்? வாங்கினவங்களுக்கு தெரியும். வீட்டு முன்னாடி ஃப்ரெண்ட் வரை யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அதோட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுமா அப்படின்ட்டு கேள்வி. மாசம் 30 ஆச்சு, இன்னும் வரி கட்டலையா நீங்க அப்படிங்கிறதோட வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அமெரிக்காவோட நிலைமை அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரிட்டன்ஸ் வுட் 3 இந்த வேர்டிங் இதுக்கப்புறம் நீங்க கேள்விப்பட்டால் ஆச்சரியப்படுறதுக்குள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தவங்க பெரிய இது டைப் பண்ணிருந்தீங்க, கமெண்ட் டைப் பண்ணிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. முன்னாடின்னு சொல்லிருக்கோம் பிரேஸ் ஃபார் இம்பாக்ட் அப்படிங்கிறது போல அந்த வேர்டு யூஸ் பண்ணி பெரும் அளவுல நீங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. பல்வேறு விஷயங்கள் நம்ம சொல்றதெல்லாம் திருப்பி சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நம்பர் தான் பாக்குறீங்க, பட் இருந்தாலும் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது போல நான் நம்புறேன். ஸோ பிரிட்டன்ஸ் வுட் 3 அந்த வரிசையில இந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நாடுகள்லாம் இந்த உலகப் போரோட முடிவுகள்ல அமெரிக்காவோட பணத்தை வந்து காமனா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு முடிவுகள் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட பணத்தை கோல்டோட பிக் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல அமெரிக்கா பணம் கொடுத்தோம்னா கோல்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறது போல. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அமெரிக்கா பணம் கொடுத்தோம்னா ஆயில் கிடைக்கும் அப்படிங்கிறது போல இருந்துச்சு. இப்போ பிரிட்டன்ஸ் வுட் 3 அப்படிங்கிறது போல பேர்கள் அடிப்படுது அப்படிங்கும்போது அமெரிக்கால இருக்கக்கூடிய நபர்களே இந்த வேர்டை யூஸ் பண்றாங்க. அதிகப்படியான பிசிக்கல் கோல்டா அமெரிக்கா ஒரு ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள எப்படியாவது கொண்டு வரணும் அதிகப்படியா. ஏன்னா மல்டி போலாரிட்டி வேர்ல்ட் அப்படிங்கிறது போல வருதுன்னா மேபி கமாடிட்டிஸ் எல்லாமே கோல்டை யூஸ் பண்ணி வர்த்தகம் பண்ணலாம். அக்டோபர் ரொம்பவுமே வந்து பண்ண அந்த பேரு கேள்விப்பட்டாலே அப்படியே கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிக்கும். அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போது, வரக்கூடிய அக்டோபர் மாதம் அப்படிங்கிறத ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான் போல இருக்குதே. ஏன்னா அக்டோபர் மாசத்துல இந்த இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எல்லாம் ரிஸ்க் ரொம்ப அதிகமா இருக்கு. பிக் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலா கோல்ட வந்து சேஃபான பகுதிகளுக்குள்ள அவங்களோட பகுதிகளுக்குள்ள வச்சுக்க பார்ப்பாங்க. நம்மளும் அதை செய்யணும். அப்பதான் ஒரு அளவுக்கு எமர்ஜ் ஆக முடியும் ஒரு கீ பிளேயரா அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ மல்டி போலார் பினான்சியல் ஆர்டர் அப்படிங்கிறது போல வருதுன்னா அது கோல்ட மையமா பேஸ் பண்ணி இருக்கலாமா அப்படின்ற கேள்வி. என்னோட ஒரு தனிப்பட்ட சஜஷன், யார் கோல்டு வச்சிருந்தாலும் அப்படியே ஹோல்டு பண்ணுங்க, முடிஞ்சுன்னா கோல்டு வாங்கிக்கிங்க. இது எனக்கு பெருசா பினான்சியல் நாலேஜ்லாம் இல்லை, பட் இருந்தாலும் சொல்றேன். மற்றபடி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா நீங்க நாலேஜ் தான் பண்ணிக்கோங்க. பட் ஃப்ரெஷ்ஷா போறீங்க, கையில காசு இருக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற போறீங்கன்னா தயவு செஞ்சு கோல்டு வாங்குங்க அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. அது எனக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, கொஞ்சம் பய பீதியில நான் பதட்டத்தின் அடிப்படையில உங்களுக்கு ஒரு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். கோல்டு தானே போது ஒரு சேஃப்டிக்கு அதுல பண்ணிக்கோங்க. புதுசா பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபண்டு இந்த ஃபண்டு அதுல போட்டா இவ்வளவு கிடைக்கும், இதுல போட்டா அவ்வளவு கிடைக்காதுன்னா கொஞ்சம் பார்க்காம கொஞ்சம் கோல்டுல போட்டு வச்சிருங்கப்பா. என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன் அப்படின்னா இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு தெரியல. மேபி எனக்கு தெரியாது, யாராவது ஃபினான்சியல் நாலேஜ் இருந்தா சொல்லுங்க, நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ஒன்றும் சூழ்நிலை பார்க்கும்போது செய்திகள் பார்க்கும்போது கொஞ்சம் பதறது இல்லையா? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அப்படிங்கும்போது மோசமான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது போல எதுவும் இல்லாம எல்லாம் பேசி தீர்த்துக்குவாங்க அப்படிங்கிறது போல நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இருக்கக்கூடிய மெயினான விஷயம் என்னன்னா டிப்ரெஷன், கிரேட் டிப்ரெஷன், வேலையின்மை, போர், உலக போர் அப்படிங்கிறது போலாம் பேசும்போது அது எக்கனாமிக்கல் வர்த்தகம் இதெல்லாம் பாதிப்படையுது அப்படிங்கும்போது கண்டிப்பா யோசிக்க தோணுது என்ன மாதிரி வரக்கூடிய சூழ்நிலை இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ பிரிக்ஸ் எந்த அளவுக்கு பிளே பண்ண போகுது, நாடுகளோட தலைமைகள் அரசு எப்படி இதை கையாள போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். வரக்கூடிய மாதம், வரக்கூடிய நாட்கள் இக்கட்டான நாட்கள், அது எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா படிக்கட்டா மாத்தக்கூடிய நாடுகள் எதுன்றத வரக்கூடிய செய்திகள் வச்சு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கான தகவல்களின் பயில பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரமா எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கல அடுத்த பேர் சந்திக்க. வெரி ஸ்டே சேஃப், பை.